Okay, we'll sing together. நல்ல பாடல். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. Be seated. நல்ல கிளாப் பண்ணி பாஸ்டர் மேத்யூ நல்ல ஜோரா இந்த அருமையான நேரத்தை ஆண்டவர்கள் கொடுத்ததுனால நான் கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். என்னோட தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொல்ல மாட்டீங்களே. கேட்ட கேள்வி என்ன? சந்தோஷமா? அது கூட வேதனையா சொல்றீங்க. சொல்லுங்க, எல்லாரும் பேசுவீங்களா? எனக்கு காது வந்து சில நேரத்தில் வேலை செய்யுது, அப்பப்போ காது வந்து வேலை செய்யுது. எப்போ வேலை செய்யுதுன்னா, நீங்கள் பேசாத நேரத்தில் எனக்கு வேலை செய்யுது, நீங்கள் பேசுனீங்கன்னா அது வேலை செய்யுது. எல்லாரும் பேசுவீங்களா? தலை ஆட்டாதுங்க. தலை ஆட்டுறதுக்கு நம்ம வந்து மாடு ஏனையோ கருவியோ இல்லை. ஆண்டவர் நம்மளுக்கு பேசுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? கொஞ்சம் சத்தமாக சொல்ல முடியுமா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க. ஸ்கூல்ல கூட இப்படிதான் இருக்கீங்களா? வீட்டில் கூட இப்படிதான் இருக்கீங்களா? அமைதியா ஆண்டவர் கொடுத்த இந்த வாயில நம்ம ஆண்டவரை வந்து நல்லா வாயத்திலிருந்து நம்ம ஆண்டவர் துதிக்கணும். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா சில நேரத்தில் ஆண்டவர் அமைதியா இருப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும் அமைதியா இருக்கக்கூடாது. எப்போ அமைதியா இருக்கணும்? அப்போ அமைதியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டேன், இது வரைக்கும் பதில் வரல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சோத்திரம். மறுபடியும் கேட்கிறேன், நல்லா சத்தமா சொல்லணும். நீங்க பேசுற வரைக்கும் நான் விட மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு, நீங்க பேசிதான் ஆகணும். அப்படி பேசலன்னா அவன் நேரம் அங்கே வந்துடுவேன், கிட்ட வந்துடுவேன். உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, பேசுறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை பேச வைக்கணும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ததாட்டமா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? வாய் வர மாட்டேங்குது மேல. கொஞ்சம் சொல்லுங்க. சந்தோஷமா. இப்போதான் கொஞ்சம் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு தமிழில் வந்து நான் வந்து தமிழ் டு தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் அதிகமாக பண்ணிக்கிட்டேன். நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது தமிழ் டு தெலுங்கு பண்ணுவேன். தெலுங்கு டு தமிழ் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஆனால் இன்றைக்கு வந்து ஆண்டவர் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இன்றைக்கு கொஞ்சம் நேரம் என் பக்கத்தில் நிற்கணும், என்னோட கூட நிற்கணும். நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். சொல்லுவீங்களா? தலாட்டாமல் சொல்லணும். எனக்கு பிடிக்காத காரியம் தலாட்டாமல் சொல்லணும். சொல்லுவீங்களாண்ணா? ஆமாம் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஏதாவது ஒன்று பேசணும். நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நண்பன், ஒரு ஸ்நேகிதன், ஓகேவா? நான் வந்து பெரிய பாஸ்டர் இல்லை, உங்களோட இருக்கிற ஒரு சகோதரன், ஒரு ஃப்ரெண்டு. இன்றைக்கு இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும், பிரசங்கம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஃப்ரெண்டை கூப்பிடுங்க, பரவாயில்ல. இன்றைக்கு
நான் உங்களுக்கு ஒரு புதிய சொல்லுங்க. அப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு உங்களுக்கு இருக்கும் இல்லை? எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாஸ்டர், ஆனால் அவங்களுக்கு தான் யாரும் கூப்பிட்டாலும் கூட இங்கே வரது இல்லை, அதனால யாரையும் கூப்பிட்டு வர முடியல அப்படின்னு நினைப்பேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு சொல்லுங்களே, சொல்லுங்க தங்கச்சி மாறுங்க, உங்களுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு, சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்டு பேசினா நீங்கள் பேசுவீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு பேசினா பேசுவீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு பேசினா பேசுவீங்களா? அப்போ அவங்க பேசாமல் இருந்தாலும் கூட பக்கத்தில் போயிட்டு அண்டே பெஸ்டே ஒரே தொல்லை கொடுத்துட்டே பேசுவீங்கல்ல? ஆமாம் இல்லையா? ஆமாம் இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு நான் சொல்லுகிற சில வார்த்தைகள் நீங்கள் நல்லா கவனமாக கேட்கணும். ஓகேவா? யாருமே வேதத்தை படிக்கக்கூடாது, இப்போ எழுதக்கூடாது, என்னை மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு நல்ல அழகான ஒரு முகம் கொடுத்துருக்காரு. இது ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குது, நான் இப்படி இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பிடிக்குது, அதனால நான் கர்த்தருக்கு சோத்திரம். இல்லையா? கொஞ்சம் பேர் நல்லா அழகாக இருப்பாங்க, அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அழகு. ஆனால் இன்னும் வந்து ஆண்டவர் இப்படி தான் இருக்கணும், மேத்யூ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அழகாக ஆண்டவர் அவர் கரத்தினால என்னை உருவாக்குனார். அல்லேலூயா. அதனால கொஞ்சம் நேரம் என்னோட அழகான ஒரு முகத்தை நீங்கள் பார்க்கணும். ஆமென். ஒரு வாட்டி ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். ஏசப்பாவுக்கு நன்றி எப்படி சொல்லுவீங்க? ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கள், பார்க்கலாம். சொன்னல உங்கள் ஸ்டைலில் ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி, ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். எத்தனை நன்மைகள் நமக்கு செஞ்சிருக்கிறார் ஏசப்பா, ஆனாலும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம், ஆனாலும் சொல்ல மாட்டோம். நம்ம என் ஸ்டைலில் நான் சொல்லுங்க, சொல்லுங்க, ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்களேன். ஐயோ ஏசப்பாவுக்கு சொல்லுங்க, கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு பார்த்து ஐ லவ் யூ ஜீசஸ், எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ். ரெண்டு காரணம் ஏசப்பாக்கு புதுசாக இருக்குது, புது அதுதான் புதுக்கிறேன் நான் இன்னைக்கு. அப்படியே கணக்கில் அப்படியே இருக்குது. ஏசப்பாவுக்கு ஒரு வாட்டி அவர் நம்ம நேசிக்கிறார், நம்ம சொல்லணும் இல்லை? சொல்ல மாட்டீங்க நீங்கள். இந்த மாதிரி நான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன், வர முடிஞ்சு நாங்கள் வந்துடுறேன். நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் ஆண்டுகள் நம்ம வரணும். காலையில் ஏஞ்சி உடனே நம்ம பெட்லேருந்து ஏஞ்சி உடனே ஏசப்பா நான் உன்னை நேசிக்கிறேன் எல்லாம் வந்து நம்ம மொழியில் தமிழ் மொழியில் பேசணும்னா புதுசாக ஆண்டவர் சமூகத்தில் போனோடனே ஐ லவ் யூ ஜீசஸ். எப்படி சொன்னீங்களே இப்போ அது ஒரு வாட்டி ஏசப்பா இங்கிலீஷில் சொன்னீங்களே நீங்கள் கண்டவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் நீங்கள் இல்லை, நீங்கள் நல்லவங்க, நீங்கள் நல்லவங்க. கொஞ்சம் பேர் இருக்கிறவங்க எல்லாம் அந்த வார்த்தை வந்து கண்ண போனவங்க எல்லாருக்கிட்ட சொல்லுவாங்க, அதுலேயே வாங்குவாங்க, அதுலேயே மறைப்பாங்க. நம்ம வந்து அப்படிப்பட்ட கூட்டம் இல்லை, நம்ம வந்து ஏசப்பாக சொல்லுகிற கூட்டம். கை தட்ட முடியுமான தட்டுங்க. நம்ம வந்து ஆண்டவரை பார்த்து ஏசப்பாவை பார்த்து ஏசப்பா எனக்காக நீங்கள் செஞ்சது எங்கள் அப்பா அம்மா கூட செஞ்சிருக்க மாட்டாங்கப்பா, அவ்வளோ உயிரை எனக்காக கொடுத்துருக்கிறேன், ஐ லவ் யூ ஜீசஸ். காலையில் ஏஞ்ச உடனே அவர்கிட்ட அந்த வார்த்தை சொல்லி அந்த நாளை தொடங்கினா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தூங்கும்போது இந்த காலையிலிருந்து மட்டுமாக நம்மளை பாதுகாத்தாரு, அதுக்காக ஆண்டவரே மட்டுமாக பாதுகாத்தாரு, அதுக்காக உங்களுக்கு நன்றியப்பா, ஐ லவ் யூ ஜீசஸ். எப்போதும் இந்த வார்த்தை மாற்றம் எப்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மேத்யூ பாஸ் எங்காவது பார்த்தீங்கன்னா, இந்த புதிய ஃப்ரெண்டை நீங்கள் எங்காவது பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் மனசில் என்ன வரணும்னா சொல்லுங்க, ஏசப்பாவுக்கு ஐ லவ் யூ சொல்லணும், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மனுஷனை பற்றி நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன், படிக்கலாம். ஜேம்ஸ் 1வது அதிகாரம் 20வது வசனம் படிக்கலாம் சீக்கிரத்தில். ஜேம்ஸ் யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனம். தமிழில் படிக்கலாமா? தமிழ் இருக்காங்களா? யார் தமிழ் இல்லையா? ஒன்றுண்டவரே சோத்திரம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா, ஒரு மனுஷனுடைய கோபம் வந்து கோபம் என்ன பாருங்க படித்து முடிச்சாச்சு, என்ன நீங்கள் தேட வேண்டாம், அது அங்கே இருக்கும், அப்புறம் தேடி
படித்து முடிஞ்சிச்சு. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்தில் வந்து சர்ச்சில் வந்து படிப்பாங்க, வீட்டில் நேரம் இருக்காது போல உங்களுக்கு. எங்கே வந்து படிப்பாங்க பிரதர்? சர்ச்சுக்கு வந்து அப்போ தான் எல்லாம் நோடுவாங்க. இந்த வருஷம் எனக்கு இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு பக்கத்தில் ஊழியக்காரன் வச்சு ஒரு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேட்க மாட்டாங்க. இந்த 1 மணி நேரத்தில் பசங்க என்ன பசங்க பண்ணாங்க அதை கேட்க மாட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து வேதம் படிக்கணும்னு சொல்லிட்டு வேதத்துக்குள்ளே போய் அதில் நீச்சல் அடிச்சு எப்படி சொல்லுங்க, நீச்சல் அடிப்பாங்க. எதில்? வேதத்துக்குள்ள. எப்போ? அதுதான் உங்களுக்கு டைம் பண்ணுறது ஐயா. நல்ல அருமையான ஐயா. ஐயா வாசல் இருக்கும்போது நான் ஐயாவுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். ஐயா நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பேன். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி தருவார், நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தருவார். உங்களுக்கு வந்து ஒரு இனி வரப்போகிற நாட்கள், இப்போ நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல, இனி வரப்போகிற நாட்கள் ஆண்டவர் வந்து உங்கள் எதிர்காலம் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இது கொள்ளாமல் சொல்ல மாட்டீங்க. ஆமே. நீங்க ஆண்டவர் சமூகத்துல இப்படிப்பட்ட ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு நடக்கிற இந்த பிரேயர்ல வந்து நீங்க கலந்து கொண்டால் வரப்போற நாட்கள்ல உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களை தேடி வரும். உங்களை தேடி வரும். அது எந்த ஒரு காரியம்னாலும் உலகத்தில் இருக்கிற மனிதரால முடியாம இருக்கலாம், ஆனா நம்ம ஆண்டவராக இயேசப்பா வர முடியாத காரியமும் ஒன்றுமே இல்லை. அவரால் சகலம் பண்ண முடியும். ஆனா நீங்க வந்து அவர் கிட்ட இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா மனிதனோட கோபம் வந்து கர்த்தருடைய நீதி என்ன பண்ணாத நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? தேவன் எங்க இருக்கிறாரு? தேவன் ஹலோ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் எங்க இருக்கிறாருங்க? அரவானத்துல இருக்கிறாரு. தெரியுமா அந்த விஷயம் உங்களுக்கு? ஏசப்பா எங்க இருக்காரு? அவர் பக்கத்துல அமர்ந்திருக்கி அவர் நமக்கு ஜெபம் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்காரு? அவர் நம்ம மத்தியில வந்து உலாவுகிறாரு. எங்க இருக்காரு? நம்ம மத்தியில பார்த்துருக்கு. யார் வேதத்தை நல்லா பார்க்கறாங்க, யார் வேதத்தை நல்லா படிக்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரன் பேசும்போது யார் நல்லா கவனித்து கேட்கிறார்கள். சொன்னால சில பேர் வந்து சர்ச்சில் வந்து வேதத்துக்குள்ள போயிடுவாங்க. எதுக்குள்ள? எப்போ? சர்ச்சைக்குள்ள வந்து உட்காரும் போது பிரசங்கிக்கிற அந்த பிரசங்கம் பண்ணும்போது அப்போ அவங்க வேதத்துக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவாங்க? நீச்சல் அப்போ தேடுவாங்க. ஆண்டவர் என்ன கூட பேசு. இங்க இருந்து ஆல்ரெடி ஆண்டவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அது வேண்டாம், ஆண்டவர் நீங்க பேசுங்கப்பா. ஒரு ரெஃபரன்ஸ் பண்ண ஒன்று கொடுத்தாங்க. அந்த ரெஃபரன்ஸோட அவங்க நிற்க மாட்டாங்க. ஒன்னொன்னா படிச்சு நிற்கலாம். அப்படியே வருவாங்க, அப்படியே உள்ளத்துக்கு போயிடுவாங்க, கடற்கரை ஆழத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்புறம் கடைசியில் பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஆமென் சொல்லும்போது வெளியே வர மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வார்த்தை சொல்லி படித்து முடிச்ச உடனே ஊழியக்காரன் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனோட கோபம் வந்து கர்த்தருடைய நீதி நிறைவேற்ற முடியாது. உங்களுக்கு எல்லாம் கோபம் இருக்குதா? உங்களுக்கு தாங்க. உங்களுக்கு கோபம் இருக்குதா? உங்க வீட்டில் அம்மா அப்பா கேட்டதா? அவங்க சொல்லுவாங்க. நான் பொதுவாக பேசுகிறேன். நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லை. இந்த ஃப்ரெண்டு கேட்கும்போது நீங்கள் சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு கோபம் இருக்குதா இல்லையா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கோபம் இருக்குதா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்லுங்க? நீங்க கோபப்படுங்க, ஆனா பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிறாரு. என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? நீங்க கோபம் வரும், கோபம் பண்ணுங்க, ஆனா பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லிக்கிறாரு. இது என்ன விஷயம்? இங்க வந்து ஒரு மனிதன் கோபப்படுறதுனால எப்படி கர்த்தருடைய நீதி நிறைவேற்ற முடியாம போகுது. இன்னைக்கு நம்ம வேதத்தில் ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். உங்களுக்கு வேதத்துல இருந்து யாத்திராகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல நான் படிக்கலாம். பரவாயில்ல, என்னோட கூட திருப்புங்கள். யாத்திராகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் படிக்கலாமா? படிக்கலாம். Now it came to pass in those days when Moses was grown
But he went out to his brethren and looked at their burdens, and he saw an Egyptian beating a Hebrew, one of his brethren. படிச்சிங்களா? So he looked this way and that way, and when he saw no one, he killed the Egyptian and hid him in the sand. வயசுல இங்கே கவனிங்க நீ படிக்கக்கூடாது. இனி யாரும் பைபிள் பார்க்கக்கூடாது. இனி யாரும் பார்க்கக்கூடாது. இனி பார்க்கக்கூடாது. ஓகேவா? இனி பார்க்கக்கூடாது. பார்த்தப்பவே யாரும் பார்க்கக்கூடாது பைபிள். என்ன பாருங்க எல்லாத்தையும் பாருங்க. இங்கே வந்து மோசே பெரியாள் ஆகிட்டாரு. அவங்க அப்பா அம்மா பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்கே போகும்போது 2 ஜனங்கள், ஒருத்தர் வந்து இஸ்ராயல் ஜனங்களாக இருக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து ஐக்கிய தேசத்தில் தம்பி பாருவா நீதா டிஷர்ட் ரெட் டிஷர்ட் பாரு என்ன யோசிக்கிறேன் யோசிக்காது. ஒருத்தர் வந்து ஐக்கிய தேசத்தில் இருக்கிற அந்த மனுஷன், ஒருத்தர் வந்து இப்ரி அந்த மனுஷன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை எதுக்கு வருது? 2 பேர் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? நீங்களும் வீட்டில் சண்டை போடுவீங்களா? பயங்கரமான சண்டை. புரோட்டா வாங்கி தரலையானா, இறைச்சி வாங்கி தரலையானா, ஆமாம் இல்லையா? சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா பானிபூரி வாங்கி தரலன்னா, சும்மா சின்ன விஷயத்துக்கே கோபம் வரும். நமக்கு சின்ன விஷயத்துக்கே வந்து நமக்கு வந்து சண்டை வரும். ஆமாவா இல்லையா? சின்ன விஷயம் அப்பா கிட்ட கேட்போம், அப்பா கிட்ட காசு இருக்குதா இல்லையா ஆனால் யோசிக்க மாட்டோம். அம்மா கிட்ட காசு இருக்குதா இல்லையா ஆனால் நம்ம யோசிக்க மாட்டோம். நமக்கு தேவையானது என்னன்னா, சாயங்காலம் ஆனா இறைச்சி வேணும், நமக்கு சிக்கன் கறி வேணும், பிரியாணி வேணும், இல்லாட்டி சாயங்காலம் வேணும் ஒரு 50 ரூபா காசு வேணும். நான் என் கூட ஒரு ஃப்ரெண்டு நான் கூட்டு போறேன் மம்மி, இன்னைக்கு நான் அவருக்கு பானிபூரி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி அங்கே அப்பா அம்மா கிட்ட இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் வந்து ஒரு 50 ரூபா கொடுக்கலன்னா அன்றைக்கு வந்து வீடு ஒரு மாதிரி கலவரம் பண்ணிடுவாங்க. ஆமாம் இல்லையா? நீங்கள் இருக்கீங்களா? அப்படி ஒரு இருந்தீங்கன்னா அது மாற்றுங்க. ஒரு அப்பா ஒரு அம்மா வந்து ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களே புரிஞ்சுக்கிறது இல்லை. நான் என்ன இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அடுத்து உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னும் அப்பா அம்மா எப்படி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம்? புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஜாயிரவங்க வந்து பசங்க வருவாங்க பார்த்தீங்களா? அதில் 2 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் பேர் டேவிட் லிவிங்ஸ்டன், 2வது பையன் பேர் வந்து டேவிட் பெர்னார்ட். ஒரு நாள் நான் அப்பா வந்து ஜாயிரவங்க மக்கள் ஒரு வாட்டி வந்து அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எப்போ கூட, அப்பா உங்கள்கிட்ட காசு இருந்தால் கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா பரவாயில்லப்பா நீங்கள் போங்க. அந்த வார்த்தை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன வயசுல நான் எதுக்கு இந்த வார்த்தை சொல்றேன்னா, அவங்க இங்கே உட்காந்து அவங்க மைண்டுக்குள்ள என்ன வார்த்தை போக தெரியல, ஆனால் வந்து அவங்க கற்றுக்குறாங்க. அப்பாவோட சூழ்நிலை, அப்பா வந்து ஊழியம் பண்ணுறாரு, ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், எவ்வளோ பாடுகள் இருக்கும், அவர் போகிற வழியில் எவ்வளோ கஷ்டங்கள் வரும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் அவங்க இங்கே உட்காந்து படிக்க கற்றுக்குறாங்க. ஊழியக்காரர்கள் சொல்லுற வார்த்தைகளை ஒன்னொரு அவங்க காதுக்குள்ள போகுது, அது மனசுக்குள்ள போகுது. அந்த வார்த்தை அவங்களுக்கு பதிக்க வைக்கிறாங்க. நான் வரும்போது எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா நீங்க என்ன பண்ணுமோ அதை மாத்திரம் பண்ணுங்க, காசுல எங்களுக்கு கொடுக்காதீங்க, ஒருவேளை இருந்தா கொடுங்க, இல்லைன்னா நீங்க பரவாயில்லப்பா, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க வந்து உங்க அப்பா அம்மா நீங்க இவ்வளோ தூரத்துக்கு உங்களை படிக்க வைக்கிறாங்களே, உங்களுக்கு ஒரு நாளும் சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்லா துணி கொடுக்குறாங்க, 4 பேர்ல நிற்கும் போது என் குழந்தை நல்லா இருக்கணும், என் பெண் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், எல்லா விஷயத்திலும் மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி உங்க அப்பா அம்மா அவங்க சாப்பிடாம உங்களுக்கு எத்தனைய நேரங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. கஷ்டமா இருக்கிற நேரத்தில் கூட ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ இல்லை நீங்க என்ன கேட்டீங்களோ நஷ்டமோ கண்டிப்பா அவங்க உங்களுக்கு வாங்கி தந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்க அப்பா அம்மா பற்றி சொல்றாங்க, ஆமாவா இல்லையா? கை வைத்து நல்லா சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா ஆண்டு நல்ல ஒரு அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்ததுக்காக ஆண்டு ஒரு வாடி கை தட்டுங்க. நல்ல ஒரு அப்பா அம்மா சண்டை சில விஷயத்துல சின்ன விஷயத்துக்கே சண்டை போடுவாங்க. அம்மா கிட்ட சண்டை போடுவாங்க, அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க, கூட இருக்க நண்பர்கள் தம்பி கிட்ட சண்டை போடுவாங்க, அண்ணா கிட்ட சண்டை போடுவாங்க. இப்ப இங்க வந்து 2 பேருக்கு சண்டை நடக்குது. எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு சண்டை நடக்குது. இந்த விஷயத்தை பார்த்து யார் பார்த்தா? மோசே பார்த்தா. மோசே பெரிய லைட்டார். என்ன பண்ணா தெரியுமா? ஒரு மனுஷன் சாவ வச்சுட்டான். இருக்குதா அந்த வருஷத்துல
இருக்குதா? 12வது வசனம் எல்லாரும் படிக்க சத்தமாக பார்க்கலாம். படிப்பீங்களா இல்லைன்னு பார்க்கலாம். எல்லாரும் படிக்கணும். இன்னும் நிறைய பேர் ஒரு நிமிஷம் எல்லாரும் எடுங்க. யாத்ராவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் எல்லாரும் எடுக்கணும். படித்து தெரிஞ்சு எல்லாரும் எடுக்கணும். தம்பி உங்கள் பைபிள் இல்லையா? எங்க எடுத்துவா இல்லையா? அடுத்த வாரம் எடுத்துவா. ஓகே குட். எல்லாரும் எடுத்துங்களா? எடுத்துங்களா? படிங்க, எல்லாரும் படிங்க, ஒரே மாதிரி படிங்க, சத்தமா படிக்கணும். சத்தம் ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கும் போது ஒருத்தருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வைக்க பார்க்கலாம். அப்புறம் மனசில் படிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி நான் என்ன சொன்னேன்? சத்தமாக படிங்கன்னு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவர் வார்த்தைக்கு வந்து கீழ் பண்ணீங்க. முதலாவது இங்கே நின்று நாங்கள் பேசும்போது எங்கள் வார்த்தைக்கு கீழ் பண்ணேன். ஏன்னா இந்த வார்த்தை எந்த இல்லை, என்ன அனுப்பியிருக்கிற ஆண்டவர். ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படுத்தா நமக்கு நன்மை கிடைக்கும். புரியுதா? 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 கொஞ்ச நேரம் தான் இருக்குது, முடிய போகுது. நீங்க எவ்வளவு உஷாரா இருக்கீங்களோ அவ்வளவு உஷாராக பிரசங்கத்தை நான் முடிப்பேன். எல்லாரும் சத்தமா படிக்கணும். வேறுக்கு நல்லா சத்தமா படிக்கணும். படிங்க. ஏஜ்ல மற்றதுக்கு எதுவும் முடிச்சிட்டீங்க. அவர் அப்பா சாமி நீங்கள் உங்களுக்கு படி உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மற்றதுக்கு படிச்சுட்டு முடிச்சிட்டீங்க. நீ பாருங்க, இந்த மனுஷன் மோசேன ஒரு மனுஷன் பெரிய ஆன பிறகு 2 பேருக்கு சண்டை நடக்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு? ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்காரு? ஒரு மனுஷன் சாப்பிட்டு அம்மா இல்லையா இருக்குதா? அங்க ஒரு மனுஷனே கொலை செஞ்சாரு. கொலை எவ்வளவு பெரிய நேரம் பாருங்க. நீங்க போய் யாராவது வழியில போயிட்டு யாராவது கொலை பண்ணுவீங்களா? ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், என்ன பாருங்க. நீங்க வழியில போகும்போது யாரோ 2 பேர் அடிச்சுட்டு இருக்காங்க, நீங்க போய் யாராவது கொலை பண்ணுவீங்களா? போனேன் அந்த இடத்துல போய் நிற்பீங்களா? நம்ம வேலைக்கு மட்டும் பார்ப்போம், ஆனா அங்க போய் என்ன நடக்குது அதை மட்டும் விசாரிக்க மாட்டோம். மோசே வந்து நல்லா கவனம் பெறுங்க. மோசே மேல வந்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்குது. என்னது? ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அதனால அரண்மனையில ஆண்டவர் அவரை வளர்த்து வைத்திருக்கிறார். எங்க? அரண்மனையில வந்து ஆண்டவர் அவரை வளர்த்து வைத்திருக்கிறார். நல்ல ஞானம் மோசே, நல்ல படிப்பு, நல்ல ஞானம் இருக்குது. இப்போ தங்கச்சி நல்லா படிச்சிருக்குது, இன்ஜினியர் படிச்சிருக்குது. இப்போ வந்து அவங்க படிச்ச படிக்கு அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு நல்லா படிச்சிருக்கேன், உங்களே ஒரு 4 ஆட்டுக்குட்டி கொடுக்குறேன், ரெடி 4 ஆட்டுக்குட்டி கொடுக்குறேன், நீ போய் வனாந்தரத்தில் இல்லாட்டி நீங்கள் அந்த பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா ஊரில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? இப்போ மோசேவோட சூழ்நிலை வந்து நல்ல ஒரு திறமைசாலி, நல்ல ஒரு படிப்பறிவு இருக்குது. ஆண்டவர் அவரை அரண்மனையில் கொண்டு போன நோக்கம் என்னன்னா இஸ்ராயல் ஜனங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். ஆனா மோசே வந்து அவர் கோபத்தினால ஒரு மனுஷனை சாவடிச்சிட்டாரு. ஒரு மனுஷனை என்ன பண்ணாருன்னா கொலை செய்யறாரு. புரியுதா உங்களுக்கு இந்த விஷயம்? ஒரு மனுஷனை சாவடிச்சதுனால, ஒரு மனுஷனை கொலை செஞ்சதுனால அங்கிருக்கிற சொந்தக்காரங்களுக்கு, அங்கிருக்கிற அந்த ராஜாக்கு, அந்த தேசத்துல வந்து வனாந்தரத்துக்கு ஓடி போனாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரியுதா? ஒரு மனுஷன் கோபத்தினால, இப்போ அந்த மனுஷனை சாவடிச்சது எதனால சாவடிச்சாருன்னா கோபம். ஐயோ இந்த மனுஷன் கன்னியாகம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தினால ஒரு மனுஷனை சாவடிச்சு அங்கேயே அடுக்காதன்னு கூட பண்ணிட்டாரு. அவங்க என்ன பண்ணாரு? தமிழ் கூட தெரியாதம்மா உங்களுக்கு எல்லாரும். அப்போ இங்கிலீஷ்ல தான் கரெக்ட். உங்களுக்கு இங்கிலீஷ் எனக்கு வராது, கர்த்தருக்கு சோதரம், இங்கிலீஷ் அவ்வளோ எனக்கு வராது. அந்த மனுஷன் என்ன பண்ணாரு? சாவடிச்ச மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு எங்க போனாரு? வனாந்தரத்துக்கு ஓடி போயிருக்காரு. அன்பானவர்களே, நீங்க கோபத்துல எடுக்கிற டிசிஷன் வந்து உங்களை துரத்தும். கோபத்துல நீங்க தெரியாம எடுக்கிற அந்த தீர்மானம் வந்து உங்களை வந்து ஓடி வைக்கும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் அரண்மனையில சுத்தினார் மோசே. ஒரு நாள் 2 நாள் இல்ல, அந்த தேசத்துக்கே ராஜாவுக்கு அடுத்த ராஜா ஆகணும் மனுஷன், ராஜாவுக்கு அடுத்த ராஜா ஆகிற ஒரு மனுஷன். அவர் கொடுக்கிற அந்த கோபத்தினால, அவர் கொடுக்கிற இருக்கிற அந்த வைராக்கியத்தினால, என்னோட ஜனங்களுக்கு இப்படி அநியாயம் பண்றாங்களே, அநியாயமா 2 பேர் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனே அங்க அவங்களுக்கு நியாயம் இருக்கணும், சமாதானப்படுத்தணும். தேவனுடைய சித்தம் என்னன்னா ஒருத்தருக்கு
அங்க வந்து சமாதானப்படுத்தணும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறவங்க தான் நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல குடும்ப விசுவாசிகள். ஆனா சமஸ்யை வந்து ஒரு பக்கம் பேசிட்டு ஒருத்தரை வந்து சாவடிச்சிட்டாங்கன்னா, மோசைக்குள்ள அந்த கோபம் இருந்ததுனால, மோசை செஞ்ச கோபத்தினால தான் அவர் அரண்யத்துல வனாந்தரத்துல என்ன பண்ணாரு? எத்தனை வருஷம் சொல்லுங்க? ஒரு மனுஷன் கோபத்துல எடுத்த டிசிஷனால ஒண்ணு வந்து ஒருத்தனை கொலை செய்யற வரைக்கும் போயிடுச்சு. இன்னொன்னு அந்த கொலை என்ன பண்ணுச்சுன்னா, இவரு தூரத்துக்குள்ள போயிருக்கு. 40 வருஷம். சொல்லுங்க எல்லாரும், கரல் கட்டி சொல்லுங்க, விரல் கட்டிங்க எல்லாரும். எனக்கு தெரியல, அவங்க கை தெரிய மாட்டேங்குது. இப்படி தூக்குங்க. 40 வருடம் இப்படி வச்சுங்க. 40 வருடம் வனாந்தரத்துல நல்லா படிச்சிருக்கிற ஒரு படிப்பாளி ஆடுகளை மேய்த்து சுத்தி இருந்தார். எதுக்கு? கோபத்தில் அவர் எடுத்த டிசிஷன், கோபத்தில் அவர் எடுத்த தீர்மானத்தால ஒரு மனுஷன் சாவடிச்சிட்டார். நிறைய இன்னொரு வழி இருக்குது. ஆண்டவர் அவருக்கு வந்து சுற்றி அந்த எல்லாம் காட்டுறதுக்கு இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போறதுனால தான் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அவருக்கு முன்னாடியே கொண்டு போய் அதெல்லாம் காட்டுறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனால் அவர் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் செஞ்ச தவறு, அவர் செஞ்ச கோபத்தினால செஞ்ச பாவம். இன்னைக்கு நம்ம கோபத்துல பாவம் ஏதாவது செஞ்சா அந்த பாவம் நம்ம விடாதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது மோசையை பற்றி பேசணும். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவர் அழைச்சிருக்கிறாரு. அழைச்சிட்டு பிறகு கூட இந்த கோபம் பற்றி 40 வருஷம் இருந்தார். இன்னும் இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தும் போது அவர் ஒரு இடத்துல அந்த ஜனங்களை பார்த்து சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு போகிற அந்த காணாமத்துக்குள்ள ஆண்டவர் அருமையான அந்த வெற்றிக்கு காணாம தேசத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கல. அன்பானவர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. ஒரு மனுஷன் கோபத்தில் எடுத்த டிசிஷன், நீங்கள் ஒரு வேலை உங்களுக்கு ஒரு கோபம் ஆண்டு சமயத்தில் போய் உட்காந்து ஜபம் பண்ணுங்க. டிசிஷன், கோபத்தில் இருக்கிற டிசிஷன் அது நல்லா இருக்காது. கோபத்தில் இருக்கிற தீர்மானம் நல்லா இருக்காது. இந்த கோபத்தினால பாவம் செஞ்சு ஒரு மனுஷன் கொலை செஞ்சு அத்தனை நடந்தது கேட்டேன். வழியில் யாராவது 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் போய் அந்த மனுஷன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன் பக்கத்தில் வச்சு தெரியாத ஒரு மனுஷன் சாவாடிப்பீங்களா? நீங்கள் கொலை பண்ணுவீங்களா? அவ்வளோ தைரியம் எங்களுக்கு வந்துச்சு. ஒரு மனுஷன் உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்கும் கீழே வருஷம் நீங்கள் அந்த 2வது அதிகாரம் கீழே வருஷம் பார்த்தா அதே ஜனங்க 2 பேர் சண்டை போடுக்கும் போது அவர் கேட்டார், எங்களை மேல் அதிகாரியாக உங்களுக்கு ஒன்று யாரையா வைத்தது? ராஜாவோட பிள்ளை, ராஜுக்கு அடுத்து ராஜா ஆகணும், நல்லா படிச்சிருக்காரு. போயிட்டு இப்போ என்ன பண்றாரு? செஞ்ச தவறுனால, கோபத்தில் பண்ண தவறுனால 40 வருடம், இன்னும் 2 இல்லைங்க, தாய் தகப்பனுக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தூரத்தில் இருந்து 40 வருடம் சுத்தினார். ஆடைகள் மேய்த்திருக்கிறார். நல்லா படிச்சார். நீங்களும் யோசிக்க, நீங்க நல்லா படிச்சுனால அதுதான் கொலை. தங்கச்சி பற்றி சொன்னேன், 4 ஆடுகளை கொடுத்து படிக்க வச்சு என்ன சொல்லுவாங்க? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுக்குதா? அவ்வளோ படி. அப்போ நீங்க ஆடுகளை மேய்க்கிற வேலைக்கே போறதுன்னா இவ்வளோ படிப்பு எதுக்கு படிக்க வச்சுன்னா, அப்பயே ஆரம்பத்தில் 10ஆம் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 4 ஆடு குட்டி கூட இப்போ நமக்கு நிறைய காசு இருக்குது. ஒரு ஆடு வேலை 8000 10,000. அப்போ ஒரு 10 ஆடு அப்பயே 10ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சுட்டேனே, ஒரு 10 ஆடு கொண்டு வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கல. இவ்வளோ இன்ஜினியர் படிச்சு வச்சுட்டு இப்போ வந்து நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வந்து ஆடுகளுமே எப்படி இருக்கும் பாருங்க. யோசிக்கிறீங்களா? தங்கச்சிகளே, தம்பிமார்களே, கோபத்தில் எடுக்கிற டிசிஷன் வந்து நம்ம வந்து துரத்தும். அன்னைக்கு அப்போதைக்கு நமக்கு நல்லா இருக்கும், அந்த சூழ்நிலைக்கு நல்லா இருக்கும். ஆனால் கோபம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கோபப்படுங்க, பாவம் செய்யாதுங்க. ஆண்டோட சித்தம் ஒரு மனுஷன் கொலை பண்றது இல்லை, அந்த இடத்துல சமாதானப்படுத்துறது. உங்களுக்குள்ள யாருக்குன்னு, உங்க நண்பர்கிட்ட யாருக்குன்னு நீங்க பேசாம இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அவங்களே தவறு செஞ்சாலும் கூட மன்னிப்பு கேட்டு மனசுல இருந்து அவங்க மேலே இருக்கிற இந்த கோபத்தை எடுத்துங்க. இந்த கோபம் நம்மளை என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு நாள் நமக்குள்ள வந்து அந்த பகை பேசிட்டு இருக்கும். அது அப்படிதான் கையன் ஏபேல் அடிச்சார். அந்த கோபத்தினால தான் கையன் வந்து ஏபேல் சாவடிச்சார். அதனால என்ன பரிகாரம் வந்து தெரியுமா? தேசத்தை மேலே உலகம் வேண்டாம் சுத்தினான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் மேல் கீவோட வச்சுக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ கோபம் வந்தாலும் இந்த வார்த்தை வச்சுக்கிட்டு நீங்கள் முன் போங்க. மனிதனுடைய கோபம் கர்த்தருடைய நீதி ஒரு நாள் நம்ம சமாதானம் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான இந்த நேரம் கொடுத்துருக்கிற அருமையான
ஊழியக்கார பெண்ணியாகி நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்னோட வார்த்தையை நான் முடிக்கிறேன். பேசுகிறேன். நல்ல அற்புதமான ஒரு